வெல்கம் டு அவர் சேனல் லேஷ் அண்ட் டஸ் உலகம். ஈஸியாக நம்ம எப்படி ட்ரேசிங் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம கட் பண்ணுற வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். நம்ம அதை வச்சு வரைஞ்சி எடுத்து நம்ம ஒரு திலகம் ஷேப் மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து நம்ம லீஃபுக்காக தான். நம்ம இதை யூஸ் பண்ணியும் வரையலாம். ஃப்ரீ ஹேண்டில் வரையணும்னு நினச்சிங்கன்னா அப்படியும் வரையலாம். பாருங்க, இதில் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் வந்து நம்ம இந்த லீஃப் வந்து வரைஞ்சி எடுக்கலாம். இனி அதில் உள்ள கேப்பை ஃபில் பண்ணக்கு சின்ன சின்ன ஒரு லீஃப் வந்து வரைஞ்சி எடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக ப்ளவுஸில் வந்து பார்டர் டிசைனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதுக்கு ஒரு திலகம் ஷேப் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். திலகம் ஷேப்போட நுனி பகுதி வந்து நம்ம வரைஞ்சிருக்கேன் லைனில் வந்து டச்சாக இருக்கிறது மாதிரி வரைஞ்சி எடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வாட்டர் ஃபில்லிங் வந்து நம்ம சென்டரில் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து 3 லைன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி வரைஞ்சி எடுக்கிறேன். இதில் வந்து நம்ம டியூபீடு லோடிங்கும் பண்ணலாம், இல்லைன்னா டியூபீடை யூஸ் பண்ணியே நம்ம அதை வரைஞ்சி எடுக்கலாம். நீங்கள் ஒரே அளவாக வரைங்க, அப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வந்து நம்ம லாங் டியூபீடு கொடுக்கணும், அதுக்காக இதில் நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம டேப்லெட் பீட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் அது வரைஞ்சி எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கணும். மீதி இடம் எல்லாம் வந்து நம்ம டியூபீடு யூஸ் பண்ணி ஒர்க் போடணும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுலேயும் வந்து நம்ம பீட்ஸ் ஒர்க் கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. டிசைன் நம்பர் 5 பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து கொடி டிசைனுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம். இதையே யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம இது வந்து சென்டரில் இருக்கிறது போல் வச்சு வரைஞ்செடுக்கணும். ஒருக்கா உள் பக்கம் ஒருக்கா வெளிப்பக்கம் பார்த்து இருக்கிறது போல் வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக அது வந்து உள் பக்கமும் அடுத்துள்ளது அதுக்கு வெளிப்பக்கமும் இருக்கிறது போல் வரைஞ்செடுங்க. எல்லா டிசைனும் வந்து நம்ம ஹேண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஹேண்டில் பார்டர் இருக்குது, அதாவது அதையும் யூஸ் பண்ணலாம். ஹேண்டு ஃபுல்லாக வந்து ஃபில்லிங்காக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். சாரியோட பார்டருக்கும் நம்ம இந்த டிசைனை வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த ஒர்க் வந்து நான் போட்டிருக்கிறேன். பாருங்கள், இதில் வந்து நம்ம பீட்ஸ் ஒர்க் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பேலன்ஸ் உள்ள இடத்துல வந்து நம்ம சின்ன சின்ன பீட்ஸ் ஒர்க் கொடுக்கலாம். அடுத்த டிசைன் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சி எடுப்போம். அடுத்து அதே கொடி டிசைன் வரைகிறது தான் யூஸ் பண்ணி ஒன் டைம் வந்து வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்க, ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கு தலைப்பகுதியில் ஒரு ரவுண்ட் வரைஞ்சிட்டு ஹார்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி இதில் வரைஞ்சி எடுத்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லா டிசைனும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை டிசைன் வந்து போடலான்னு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வந்து நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க்கும் கொடுக்கலாம். அடுத்த டிசைன் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வரைஞ்சி எடுப்போம். எடுத்துட்டு இதுக்கு ஒரு திலகம் ஷேப்பு தான், இதை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம கொண்டு வரணும். இதில் வந்து நம்ம சேர்த்து வரைஞ்சிட்டு அந்த சென்டர் பகுதியில் வந்து எரேஸ் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு திலகம் ஷேப்பை வச்சுட்டு அந்த சென்டரில் வந்து வரையாமலும் அப்படியே லோட்டஸ் போல் நம்ம வரைஞ்சும் எடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இதில் இதுக்கு கீழ் பகுதியில் வந்து நம்ம பீட்ஸ் ஒர்க் கொடுக்கலாம். ரொம்பவே நீட்டாக இருக்கும். அடுத்த டிசைன் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சி எடுப்போம். எடுத்துட்டு பேப்பரை வந்து ஒரு 4ஆக வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்டு அதில் யூ ஷேப்பில் வந்து வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வரைய போகிறோம். இதில் வந்து மேல் பக்கத்துலேயும் வரைஞ்சி எடுக்கலாம். நம்ம இதை வந்து கட்டியாக வேணும்னு சொன்னால் ஒரு இன்விடேஷனில் வரைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஃப்ளவர் வரைஞ்சி எடுத்துட்டோம். இதில் வந்து சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து லைன் போட்டு ஜாயின் பண்ணி எடுக்கலாம். இனி இதில் வந்து நம்ம ஒரு கொடி டிசைன் கொடுக்குறோம். ஃப்ரீ ஹேண்ட்லேயும் வரைஞ்சி எடுக்கலாம், நீங்கள் சும்மாவும் வரைஞ்சி எடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். வரைஞ்சி எடுத்தாச்சு. வரைஞ்சி எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து
கொடி டிசைனுக்கு நம்ம எப்படி போடுவோமோ அதுபோல் போட்டு எடுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதுக்கு கொடி டிசைனை வந்து ஒருக்கா கீழ் பக்கமும் ஒருக்கா மேல் பக்கமும் பார்த்துருக்கிறது போல் நம்ம வரைஞ்சி எடுப்போம். எடுத்துட்டு இதில் வந்து சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுக்கலாம். சீக்வன்ஸ் ஒர்க்கு கொடுத்தாலும் இதில் வந்து நீட்டாகிட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் இனி அதோட முடிகிற இடத்துல வந்து நம்ம லீஃப் வரைஞ்சி எடுக்கலாம். அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதை வச்சு வரைஞ்சி எடுத்துட்டு இதுக்கு சென்டரில் தான் நம்ம இந்த ஃப்ளவர் வரையணும். ஃப்ளவரை வந்து சென்டரில் வரைஞ்சி எடுக்கலாம். நம்ம எல்லா பெட்டல்ஸும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இன்விடேஷனில் கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் நம்ம லீஃப் ஒர்க்கு கொடுப்போம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், அடுத்த டிசைனு நம்ம வரைஞ்சி எடுத்துகிட்டு இதில் வந்து டியூபீடு கொடுத்து அதில் ஒரு சின்ன ஒர்க்கு கொடுக்கணும். அடுத்து வந்து லீஃப் ஒர்க் கொடுக்கணும். அடுத்து அதை வந்து அப்படியே உள் பக்கம் வரையணும். அந்த லீஃப் முடிஞ்ச பிறகு ஆப்போசிட் சைடில் அடுத்து வரையணும். இதில் வந்து அந்த டியூபீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லீஃப் வரையும். பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு கட்டாயம் புரியும். இதில் நம்ம ஃப்ளவர் வரைஞ்சி எடுக்கலாம். அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாட்டு அடுத்து ஒரு கொடி டிசைன் நம்ம வரைஞ்சி எடுக்கணும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து பெரிய ஃப்ளவர், அடுத்த பக்கம் சின்ன ஃப்ளவரு, அடுத்து வந்து பெருசு, அடுத்து ஒரு லீஃப், இந்த மாதிரி தான் வரிசையாட்டு கொடுக்கணும். நீங்கள் ஒர்க் போடும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். எல்லாம் வந்து சேமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இன்விடேஷனில் கட் பண்ணி வச்சுட்டு வரைஞ்சிக்கோங்க. அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதுலேயும் நம்ம சென்டரில் அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் கேப் விட்டு வரைஞ்சி எடுக்கிறோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இது வந்து இன்விடேஷனில் கட் பண்ணி வச்சுட்டு வரைஞ்சிங்கன்னு சொன்னால் பொறுமையாக வரையும் போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். இதில் வந்து லீஃப் மாதிரி ஒரு ஷேப் தான் அதில் கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய ட்ரேசிங் வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. அதுபோல் வந்து நார்மல் மெஷின் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுற ஒர்க்கும் போடுறேன். அதையும் பாருங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு பக்கம் லீஃபும் ஒரு பக்கம் 3 பெட்டல்ஸ் உள்ள ஃப்ளவரும் தான் வரைஞ்சி எடுக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள், அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம அந்த கொடி டிசைனுக்குள்ளே தான் வரைஞ்சி எடுக்கிறோம். வரைஞ்சி எடுத்துகிட்டு பாருங்கள், இப்படியே நம்ம வரைஞ்சி அதை வந்து பேக் சைடில் கொண்டு வரணும். இதில் வந்து சின்ன சின்ன யூ ஷேப்பில் போட்டு எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஒரு ஷேப் கிடைக்கும். இதில் வந்து ஆப்போசிட்டில் நம்ம ஒரு சின்ன லீஃப் மாதிரி போட்டு எடுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கும்போது கரெக்டாக இந்த ஷேப் கிடைக்கும். இதில் சென்டரில் நம்ம வந்து ஃப்ளவர் வரைஞ்சி எடுக்கலாம். இனி இதில் வந்து மேல் பக்கத்துலேருந்து பாருங்கள், இப்படி கீழே வரும். இனி மேலேருந்து கீழ்ப்பக்கம் போயிட்டு அடுத்து மேலே வரைஞ்சி எடுக்கணும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இல்லையே நம்ம சென்டரில் ஒரு ஃப்ளவர் போல் ஒரு டிசைன் தான் கொடுக்குறோம். இதை வந்து ஜாயின் பண்ணி இதில் வந்து சின்ன லீஃப் கொடுக்கலாம். ரொம்பவே நீட்டாக இருக்கும். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதில் வந்து நான் வரைகிற வீடியோ வந்து டெலீட் ஆகிட்டு லாஸ்ட்டில் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மேலே வர கொண்டு போயிட்டு அதை வந்து சென்டரில் இப்படி 3 வந்து மறைச்சி போட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல் வரைஞ்செடுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சென்டரில் நம்ம வந்து பீட்ஸ் கொடுக்கலாம். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 4 பெட்டல்ஸில் உள்ள ஒரு ஃப்ளவர் தான் வரைஞ்செடுக்கிறேன். பாருங்கள், அடுத்து இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பைரல் ஷேப் வரைஞ்செடுக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டில் லீவ் ஷேப் கொடுக்குறோம். எல்லா டிசைனுமே ரொம்ப அழகாக தான் இருக்கும். உங்களோட ஐடியாஸுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வரைய தெரியாதுன்னு சொல்லி நிறைய ஒர்க்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். சிம்பிளான மெத்தட்லேயே வரைஞ்செடுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன்.
பாருங்கள், இது ஒய் ஷேப்பில் வரைஞ்சிட்டு இதில் வந்து நம்ம லீஃப் ஷேப்புக்கு வந்து கொடுக்கலாம். திலகம் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம லீஃப் வரைஞ்சி எடுக்கும்போது எல்லாம் வந்து ஒரே அளவுகளில் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். நம்ம அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதோட வீடியோவும் டெலீட் ஆகிட்டு பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும். டிசைன் நம்பர் 23. இது நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இதில் ஒரு யூ ஷேப், இந்த ஹார்ட் ஷேப்பில் வந்து நம்ம வரைஞ்சி எடுப்போம். இதை கட் பண்ணும்போது ஒரு அழகான ஃப்ளவர் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டிசைனில் வரைய போகிறோம். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து மேல் பக்கம் வச்சு வரைஞ்சி எடுக்கலாம். இதில் வந்து நமக்கு A4ல் வரைஞ்சிருக்கும் போது நமக்கு வரைய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இன்விடேஷனில் வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு அதை வரையும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சென்டரில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணி எடுக்கலாம். அடுத்து இந்த பக்கமும் வரைஞ்சி எடுக்கலாம். அது போலயே வரைஞ்சி எடுத்துட்டு இனி நம்ம ஒரு லீஃப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை வச்சு 2 பக்கமும் வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு சின்ன ஒரு ஸ்பைரல் ஷேப் தான் கொடுக்குறேன். ரொம்பவே நீட்டாக இருக்கும். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஃப்ளவர் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இதே தான் நம்ம அதில் வச்சு வரைஞ்சி எடுப்போம். நம்ம பேப்பரை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை ஒருக்கா கூட ஃபோல்டு பண்ணி இப்படி வரையும் போது கரெக்டாக ஃப்ளவர் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஒவ்வொரு டிசைனுமே. இதில் வந்து பீட்ஸ் ஒர்க் கொடுக்கறது நம்ம இதை வரைஞ்சி எடுக்கலாம். இந்த சைடில் வந்து நம்ம ஸ்பைரல் ஷேப் வரைகிறதுக்கு நம்ம கொடி டிசைன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன்ல, அதையே வச்சு வரைஞ்சி எடுக்கலாம். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இந்த ஸ்பைரல் ஷேப்பை வச்சுட்டே தான் நம்ம இதில் வரைஞ்சி எடுக்கிறோம். இதில் சென்டரில் இருக்கிறத போல் வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், அடுத்து இதில் வந்து அந்த திலகம் ஷேப்பை வந்து நம்ம நுனி பகுதி அதில் டச் ஆகிருக்கிறது போல் இதில் வரைஞ்சி எடுக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற இந்த டிசைன் எல்லாம் வந்து சாரீ பார்டரில் யூஸ் பண்ணலாம், ஹேண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு இதுலேயும் இந்த 25 டிசைனையும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இதை வந்து இந்த ஷேப்பில் வரைஞ்சிட்டோம். அந்த 25 டிசைனையும் இதில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து வரைகிறதுக்கு வந்து நம்ம அந்த ஸ்டென்சில்ஸை சரிவாக வச்சுட்டு வரைஞ்சி எடுக்கலாம். இதுலேயும் அந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து ஒர்க் பண்ணும்போது ஹேண்டு ஃபுல்லும் ஃபில் ஆகி ரொம்ப அழகாகவே இருக்கும். இது வந்து நம்ம ஹேண்டோட பார்டரில் வந்து வரைஞ்சி எடுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.